சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் முரளி, உங்க கேள்வியை கேளுங்க, தொலைபேசியில கேளுங்க. பையன் 12th எக்ஸாம் எழுதியிருக்கான். சரிங்க. அவன் வந்து டியூஷன் எழுதியிருக்கான் சார். சரி. அவனுக்கு வந்து நீங்க பேசுறது பாதி கேட்கவே இல்லை. நீங்க பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காரு சொன்னீங்க, அதுக்கு பிறகு என்ன நீட் எழுதியிருக்காரா? எழுதல, அதான் பிஎஸ்சியில் வந்து அனஸ்தீசியா அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர், அப்படி இல்லைனாக்கா எமர்ஜென்சி டெக்னாலஜி அதெல்லாம் படிக்கலாமா? சரி, நல்ல நல்ல கேள்வி. ஏன்னா நிச்சயம் வேலை வாய்ப்புள்ள ஒரு படிப்புகளை தான் படிக்கலாமான்னு கேட்குறீங்க. டாக்டர் உரிய பதில் உங்களுக்கு அளிப்பாங்க டாக்டர் ஜெயஸ்ரீ. ஸோ இது நல்ல படிப்பு. முக்கியமாக இந்த எமர்ஜென்சி கேர்ன்றது இப்போ இந்தியாவில் வந்து இட்ஸ் அன் இவால்விங் ஃபீல்டு, புதுசாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் நல்ல ஒரு படிப்பு, அது கட்டாயமாக செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க, அதில் உள்ள எலைட்டை, இப்போ டைமண்ட் செக்ஷன் நம்ம ஒரு கோல்டு ஷாப்பில் சொல்கிறோம் இல்லையா, சில்வர் செக்ஷன் இருக்கும், அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோட எலைட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அனஸ்தீசியா டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன் பீப்புள் வந்து ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், சேலரியும் அதிகமாக இருக்கும். நிச்சயமா பாருங்க, மிக முக்கியமானது சேலரி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவையிலிருந்து சூர்யா காத்திருக்காரு. வணக்கம் சூர்யா, உங்கள் கேள்வி. ஹலோ, வணக்கம் சூர்யா, சொல்லுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம் சூர்யா. ஹலோ கார்த்தினா. ஹலோ, வணக்கம். வணக்கம் சூர்யா, உங்க கேள்வியை கேளுங்க. கோவை சூர்யா, பொறுமைக்கும் அளவு உண்டு அளவா? நிச்சயமா அவருடைய தொலைபேசி கிடைக்கவில்லை, பேசவே மாட்டேன்றாரு. அடுத்த நேருக்கு செல்லலாம். அடுத்த நேருக்கு செல்லுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி மேடம். இப்போ வந்து அந்த கோர்சஸ் சொல்கிறாங்க நிறைய, இப்போ அனஸ்தீஷியான்னு சொல்கிறாங்க, எமர்ஜென்சி மெடிசன் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய மருத்துவமனைகள் வச்சுருக்காங்க, கல்லூரியில் வச்சுருக்காங்களா ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த கல்லூரியில் படித்தால் வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும்? ஏன்னா இப்போ புற்றீசல் போல் ஒரு படிப்புகள் வளரும் பொழுது பயமாக இருக்குது. இது உண்மையான கல்லூரியா, இந்த படித்தா வேல்யூ இருக்குமா, அவங்க கொடுக்குற சான்றிதழுக்கு மதிப்பு இருக்குமா? ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பாடி, ரெகக்னைஸ்டு பாடி ஒன்று இருக்கா? ஏன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து சில நேரங்களில் ரெகக்னைஸ் பாடி கொடுக்குற மாதிரியே தெரியல, சில சான்றிதழ்களாக சில டீம்டு டு பி அவங்களே கொடுத்துட்றாங்க. அது சரியாக இருக்குமா, அது மற்ற கல்லூரிகளில் செல்லுபடி ஆகுமா? இந்த சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஏதோ படிப்பாங்க, கொடுக்குறாங்க, டாக்டர் படிப்புன்னு நினச்சி படிச்சிடுறாங்க. டாக்டர்னாலே ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை அங்கி வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்தது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு இப்போ சென்னையிலே உங்களுக்கு தெரியும் அவுட்டரில் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜஸ்க்கு ரெகக்னேஷன் இருக்குன்னாலே அவங்க கீழே உள்ள பேராமெடிக்கல் கோர்சஸும் ஷியோராக ரெகக்னைஸ்டாக தான் இருக்கணும். பட் முதல்ல நீங்கள் கேட்டிங்கல்ல, அது நல்ல கொஸ்டின். ஒரு சில பர்டிகுலர் காலேஜஸில் ஒரு சில கோர்சஸ் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயாலிசிஸ் டெக்னீஷியன், அது பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டரில் இருக்கிற ஒரு காலேஜில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும், அது ஸ்பெஷலைஸ்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, ஹையர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பேஷண்ட்ஸு நிறைய பேர் வராங்க. ஸோ அப்போ அங்கே ஒருத்தர் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் படிக்கிறாருன்னா அவருடைய சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே காலேஜில் வேற ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களும் நல்லா தான் படிச்சிருப்பாங்க, பட் அது ஈக்குவல், மற்ற காலேஜஸில் உள்ள அதே கோர்ஸோட ஈக்குவலாக இருக்கும். பட் ஸோ அது நம்ம விசாரிக்கணும். விசாரித்து பார்க்குறப்ப இப்போ எனக்கு இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். எந்தெந்த காலேஜஸ் எனக்கு பக்கத்தில் இருக்குது, எதில் இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நம்ம அந்த ஒரு தேடல் ரொம்ப முக்கியம், அது முக்கியம். அடுத்ததாக சேலத்திலிருந்து மணிமுத்து காத்திருக்கிறார். மணிமுத்து வணக்கம். அடுத்த ஏழுக்கு உங்கள் கேள்வி என்ன மணிமுத்து? சேலம் மணிமுத்து, தொலைபேசியில் உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க மணிமுத்து. சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து என் பாப்பா பிடிஎஸ் படிக்கிறா சார். என்ன படிக்கிறாங்க? பாப்பா பிடிஎஸ் படிக்கிறா சார். அதனால இப்போ வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு பேராமெடிக்கல் படிக்கலாமா சார்? பிடிஎஸ் படிச்சுட்டு பேராமெடிக்கல் படிக்கலாமா? ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு, சொல்லுங்க மேடம். சார் யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம், அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி 100 டிகிரி வேணாலும் போட்டுக்கலாம், யார் நம்மளை கேட்க போகிறாங்க? இந்த நாடு சுதந்திர நாடு.
பட் நம்மளுடைய எய்ம் என்ன அதை பொறுத்தது தான். இப்போ நான் வந்து இப்போ பிடிஎஸ் முடிச்சது நான் எம்டிஎஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஃபர்தராக இந்த லைனில் நான் போவேன். இப்போ நான் பேராமெடிக்கல் போகிறேன் அப்படின்னா அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்னோட எய்ம் என்னன்றதை பொறுத்தது. சும்மா என்னோட ஆசைக்கு படிக்கிறேன் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டு. இல்லை நான் இப்போ நிறைய பேர் பிடிஎஸ் படிச்சுட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல வேல்யூவும் இருக்குது, அதில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல் தேர் ஒர்க்கிங், ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிடிஎஸ் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சூப்பராக அந்த மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேராமெடிக்கல் படிக்கிறாங்க, அதில் ஃபர்தராக போக முடியுன்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுமாதிரி பிடிஎஸ் ஆல்மோஸ்ட் எம்பிபிஎஸ் மாதிரி தான் பிடிஎஸ் படிச்சுட்டு திருப்பி ஒரு பேராமெடிக்கல் போகிறது வந்து அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டாக்டர் வந்து நர்சிங் படிப்பை படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காது. சரி, இப்போ ஒரு டாக்டர் வந்து கலெக்டர் ஆறாரு ஆகலாம், ஆகக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. அதுதான் சார் நான் சொன்னேன், சட்டம் கிடையாது, அவங்களுடைய இஷ்டம். இப்போ ஒருத்தர் வந்து பேராமெடிக்கல் படிக்கிறாரு, சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்களுடைய விஷனை பொறுத்தது சார். நத்திங் நம்ம எதுவுமே அதில் பெரிய ஒரு பேராமெடிக்கல் படிக்கிறாரு, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவரே ஒரு பேராமெடிக்கல் காலேஜே வைக்கலாம். அப்போ நீங்க வந்து எம்பிபிஎஸ் பெருசா இல்லை அவர் டிபெண்ட்ஸ், அவங்க மைண்ட்ல என்ன எய்ம் இருக்குன்றது தெரியாது. கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, கரெக்டான ஒரு கோல் இருக்குன்னா ஷியோரா யூ கேன் டு. படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, படிக்கட்டும். நிச்சயமா. சேலம் மாரிமுத்து உங்களுக்கு சரியான வழிகாட்டல கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக கோவையிலிருந்து சூர்யா மீண்டும் இணைந்திருக்கிறார். சூர்யா, இந்த முறை நிச்சயம் நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த முறை கேள்வியே கேட்காமே தொலைபேசி இணைப்பு கிடைக்கல. சொல்லுங்க சூர்யா, இப்போ உங்க கேள்வி கேளுங்க. சார் அப்பெல்லாம் கட் ஆயிடுச்சுங்க சார். கேளுங்க சார். இப்போ பாப்பா வந்து 10th படிச்சிருக்காங்க. 10th? சரிங்க. 10th முடிச்சிருக்காங்க. சிபிஎஸ்சியில் தான் படிச்சாங்க. ஆனா இப்போ 10th முடிச்சுட்டு பேராமெடிக்கல் படிக்கலாங்களா எப்படிங்க சார்? 10th முடிச்சுட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு +2 படிச்சிருக்கணும். மினிமம் +2 இருக்கணுங்க. +2 இருந்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து எந்த படிப்பானாலும் +2 கேட்பாங்க. அதனால் +2 இல்லாமல் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உறுதியாக இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு தான் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். நிச்சயம் சூர்யா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். +2 படிச்சுட்டு தாங்க படிக்கணும்.